ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான கத்திரிக்காய் கடையில் தான் செஞ்சு கட்ட போகிறோம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன மெஸ்ஸுலாம் இந்த கத்திரிக்காய் கடையில் வந்து தண்ணியாட்ட ஊற்றுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து கடையில் வந்து குக்கரை தான் செய்ய போகிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தியாச்சுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக இஞ்சி துண்டு நறுக்கி சேர்த்தியாச்சுங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச 400 கிராம் கத்திரிக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் தக்காளி சேர்த்தியாச்சுங்க. கூடவே 1 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சுங்க. தண்ணி சேர்த்திட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் விட்டாச்சுங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, நல்லா கத்திரிக்காய் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இதில் தண்ணி கொஞ்சம் இருக்குங்க. நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். மேலே இருக்கிற எண்ணெயும் கீழே வந்துடும். தண்ணி இப்போ இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாங்க. ஆமாம், இதை கொஞ்சம் பிடிங்கம்மா, கொஞ்சம் பிடிங்க. சரிங்க, டான்ஸ் ஆடலாம். பிடிச்சிட்டா கொஞ்சம் ஸ்பீடாக கடைஞ்சிடலாம். இன்னைக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்தாம செஞ்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்குங்க, சரிங்களா? இப்போ வரமிளகா தூள் மாத்திரம் போட்டுருக்கீங்களா? ஆமாம், கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுருக்கேன். நைஸாக கடைஞ்சாச்சுன்னா ஒரு 90%, அதாவது ஃபுல்லாக கடைஞ்சோம்னா நைஸாக ஆயிடுச்சுன்னு நல்லா இருக்காது, ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அருமையான கத்திரிக்காய் கடைகள் ரெடி. நீங்கள் கத்திரிக்காய் வந்து ஒரு 400 கிராம் எடுக்கிறீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு, அதாவது பொள்ளாச்சி, உடுமலை, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த பக்கம் இருக்கிற அந்த கொங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல இது நிறைய செய்வாங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஹோட்டல்ல இது தரமாட்டாங்க. சின்ன சின்ன ஹோட்டலில் கொடுப்பாங்க. சின்ன சின்ன அந்த மெஸ்ஸெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க இந்த கத்திரிக்காய் கடையில் ஊற்றுவாங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பார்க்கலாங்களா? பாய்.